பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, கடந்த மாதம் கூட ஜனவரி மாதம் 2026 கூட கண்மணி போல் நம்மை காத்து இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி கூட கர்த்தர் நம்ம தெளிவுபடுத்துவதற்காக அவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம், சோசரிப்போம். கர்த்தர் இந்த 2026 தொடக்கம் முதல் ஜனவரி முதல் டிசம்பர் வரை நம்மோடு கூட இடைப்படும்படியாக, நம்மை வழிநடத்தும்படியாக, நம்மை பாதுகாக்கும்படியாக, நம் பாதம் கல்லில் இடராதபடி அவருடைய தூதர்களை கொண்டு நம்மை தாங்கும்படியாக நடத்தி கொண்டு செல்கின்ற நல்ல காரியங்களுக்காக நாம் இந்த வேலையில் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட கர்த்தர் நமக்கு அபிவிருத்தமாய் ஆசீர்வாதங்களை கட்டளையிடவும், ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்தவும், கிருபை செய்யவும், பாராட்டவும் செய்த நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளுக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் ஏசாயாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 33:16ஆம் அதிகாரம். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கன்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். எவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான்? வேதத்திலே உங்களுக்கு ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் செய்வான். யார் என்றால், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்பது போல கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த இடத்திலே வாசம் பண்ணுவான். கண்மலையின் அரணுக்குள் பாதுகாப்பாக இருப்பான். கண்மலையில் என்றால் ஒரு பெரிய மலைக்குள்ளே அரணாக அந்த மலைக்குள்ளே அவன் பாதுகாப்பாக இருப்பான் என்று வசனம் சொல்கிறது. அவனுக்கு என்ன கிடைக்குமா? அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கும். அவனுக்கு என்ன அப்பம், அன்றைய நாளுக்கு வேண்டிய என்ன ஆகாரம் தேவையோ அது அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் நிச்சயமாகவே கொடுக்கப்படும் என்று வேத வசனம் சொல்கிறது. கண்மலையின் அரண் என்றால் என்ன? இப்போ அதை பற்றி தான் நாம் விசாரிக்கப்படுகிறோம். கண்மலையின் அரண் என்றால் 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பார்த்தோமானால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலை ஆனவர், சோசரிக்கப்பட்டவர், என் இரட்சகர், கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருக்கிறார். தேவன் தான் கண்மலையாக இருக்கிறார், அவர் தான் உயர்ந்திருக்கிறார். அப்போ இந்த வேசையால் நம்ம பார்க்கும்போது கண்மலையின் அரணுக்குள் அவன் வாசமாக இருப்பான் என்றால், அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது? கண்மலையே அவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவாகிய கண்மனைக்குள்ளே நீ இருக்கும்போது உனக்கு ஆகாரத்துக்கும் தண்ணீருக்கும் கவலை இல்லை. கண்மலையாக தேவனே இங்கே என்ன போட்டிருக்கிறாரு? 2 சாமுவேல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, என் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்தவராக இருக்கிறார். என் ரட்சிப்பின் கண்மலையாகிய, முன்ன நம்ம பார்த்தோம் கண்மலையின் அரணுக்குள் ரட்சிப்பின் தேவனும் கண்மணியின் அரணுமாகிய இருவருக்குள்ளே நாம் செல்லும்போது, அதாவது கர்த்தருக்குள்ளே செல்லும்போது நமக்கு தண்ணீர் குறைபடாது, அப்பம் குறைபடாது. எந்த சிங்கக்குட்டிகள் கூட என்ன பண்ணோம்? பட்டினி கிடந்து தாய்ச்சிடந்து பட்டினியாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென், அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து நான் பார்த்தோம்னா, சங்கீதம் 31:4 பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும், தேவரீர் எனக்கு அரண். பாருங்கள், நமக்கு விரோதமாக அநேக கண்கள், வங்கண்கள், பொறாமைகள், எச்சரிக்கைகள், நம்ம எப்படி அழிக்கலாம், நம்ம எப்படி கெடுக்கலான்னுட்டு எனக்கு மறைவாக வைத்த வலைகள், எனக்கே தெரியாமல் எனக்கு மறைவாக, என் குடும்பத்துக்கு மறைவாக, என் சுற்றப்பட்டவர்களுக்கு மறைவாக வைக்கப்பட்ட என்னதுங்க அது? மறைக்கப்பட்ட வலைகள் என்றால் என்ன? நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம், நமக்கு விரோதமாக குழி பறிக்கிறவங்க, நமக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறவங்க, நமக்கு விரோதமாக குறை சொல்கிறவங்க, அது எப்படிப்பட்டது நம்மை தேடி வந்தாலும் சரி, நாம் கண்மலையின் தேவனுக்குள்ள அரணாக இருக்கும்போது நமக்கு எத்தனை பேர் என்ன வலை விரிச்சாலும் அது என்ன பண்ணாதுங்க? நம்மளை நீக்கலாக்கிவிடும், நம்மை காப்பாற்றிவிடும். தேவரீரே எனக்கு அரண். கர்த்தர் தான் நமக்கு யாருங்க? அரண். அவர் அரணாக இருக்கும்போது நமக்கு விரோதமாக யார் என்ன செஞ்சாலும் அது நமக்கு என்ன பண்ணும்? வாய்க்காமல் போகும்.
பிரைசலாட் அல்லேலூயா. கர்த்தருடைய கண்மலையான அரணுக்குள்ளே நாம் போகும்போது, அந்த கண்மலையான அரணாகிய தேவனுக்குள் நாம் ஐக்கியப்பட்டிருக்கும் போது நமக்கு எதிராக விரிக்கப்படும் எந்த வலையும் நமக்கு ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா, ஆமேன். ஏனென்றால் அவருடைய பலத்த துருவம், அவருடைய பலத்த கரம் நமக்கு முன்பாகவே செல்லும். கடைசியாக ஒரு வசனத்தை நாம் படித்து முடிப்போம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் என் கல்மனையும் என் கோட்டையும் என் இரட்சகருமாயிருக்கிறார். ஆமேன். அந்த கர்த்தர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார், கண்மலையாக இருக்கிறார், கேடகமாக இருக்கிறார், அரணாக இருக்கிறாய். நான் இதற்கு பயப்படுவேன். கடந்த 2025 முன்பாக உங்களுக்கு அநேக கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், கவலைகள் இருந்திருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், மனது உருக்கும் எண்ணற்ற பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த 2026 மகனே மகளே உனக்கு சொல்கின்ற காரியம் என்றால், கண்மலையாக அரணாகி என்னுடைய கோட்டைக்குள்ளே நீ வந்து விடுவாயானால் உனக்கு விரோதமாக எத்தனை பேர் பழிபறித்தாலும் குழிபறித்தாலும் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நீக்கலாக்கி மீட்டு காத்துக்கொள்வார். ஏனென்றால் கர்த்தர் என் கண்மலையும் என் மீட்பரும் என் கேடகமும் என் கோட்டையுமாயிருக்கிறார். ஆமீன். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே, இந்த 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட உம்மை துதிக்க நல்ல கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. ஆண்டவரே, உம்முடைய கண்மலையின் அரணான கோட்டைக்குள்ளே நாங்கள் இப்போது புகுகிறோம் ராஜா. அந்த அரணான கோட்டைக்குள்ளே கர்த்தாவே நீர் எங்களுக்கு கேடகமுமாய் துருகமாய் இருந்து ஆண்டவரே மேக சம்பமாகவும் சூரிய சம்பமாகவும் இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் ராஜாவே. நீர் காத்துக்கொள்ளும்பா. எங்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனையும் நம்ம கருத்தில் வைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பேர் பேராக ஆசீர்வாதம் கர்த்தாவே. அவர்களுக்கு உண்டான எல்லா ஐஸ்வர்யங்களையும் ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை நீர் கட்டளிடும்படியாக இந்த வேலையில் கூட நாங்கள் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய கண்மலையான கோட்டை, உம்முடைய கண்மையான கேடகம், உன் கண்மலையான பரிசுத்த ஆண்டவர் ஐக்கியமும் மன்னியனும் எங்களோடு கூட வந்து வழிநடத்தும் ராஜா. காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். ஆமேன்.